பரீட்சைகளுக்கு இயற்கையும் நோய்களும் சவால். நாடளாவிய அவசர ஒருங்கிணைப்பில் அதிகாரிகள். இது நாம் பார்க்க போகின்ற மூன்றாவது செய்தி பற்றியது. இன்று நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் விரைவில் நடைபெறவிருக்கும் காப்போது உயர்தர பரீட்சைகளை எவ்வித இடையூறுகளுமின்றி நடத்துவதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் பரீட்சைகள் திணைக்களமும் இணைந்து விசேட வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. சீரற்ற வானிலை, வெள்ளப்பெருக்கு, பலத்த காற்று, மண்சரிவு அபாயம், டெங்கு நோய் பரவல் மற்றும் கடுமையான வெப்பநிலை போன்ற பல்வேறு சவால்களை கருத்தில் கொண்டு இந்த முன்னெச்சரிக்கை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் என்பது மாணவர்களின் கல்வி பயணத்தின் மிகவும் முக்கியமான கட்டமாகும். குறிப்பாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையும் காப்போது உயர்தர பரீட்சையும் மாணவர்களின் எதிர்கால கல்வி வாய்ப்புகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் இயற்கை அல்லது சுகாதார ரீதியான இடையூறுகள் காரணமாக எந்தவொரு மாணவரும் பரீட்சைக்கு தோற்ற முடியாத நிலை ஏற்படக்கூடாது என்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தயார்படுத்தல் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் சதுர லியனாராட்சி, சீரற்ற வானிலை அல்லது திடீர் அனர்த்த நிலை ஏற்பட்டாலும் மாணவர்கள் சிரமமின்றி பரீட்சைக்கு தோற்றுவதை உறுதிப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கம் என தெரிவித்துள்ளார். மாணவர்களை மாத்திரமன்றி பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிகள், மேற்பார்வையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பரீட்சை சேவையில் ஈடுபடும் ஏனைய பணியாளர்களும் பாதுகாப்பாக தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதுகாப்பான போக்குவரத்து, மாற்று வழித்தடங்கள், பரீட்சை நிலையங்களை அடக்குவதற்கான வசதிகள் மற்றும் அவசர நிலையின் போது உடனடியாக உதவி வழங்கும் கட்டமைப்பு என்பனவும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது. வளிமண்டலவில் திணைக்களம், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம், நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபை உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நிலைமைகளை கண்காணித்து வருகின்றது. பலத்த காற்று மற்றும் மழை தொடர்பான வானிலை மாற்றங்கள், ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம், தாழ்நில பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அபாயங்கள் குறித்த தகவல்கள் தொடர்ச்சியாக பெறப்படுகின்றன. அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும் பகுதிகளில் முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளம் அல்லது மண்சரிவினால் பிரதான வீதிகள் பாதிக்கப்பட்டால் மாணவர்களையும் பரீட்சை பணியாளர்களையும் பாதுகாப்பான மாற்று வழிகளூடாக பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வதற்கான திட்டங்களும் அவசியமாகின்றன. இம்முறை வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்கள் இயற்கை அனர்த்தங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை. டெங்கு நோய் பரவல் மற்றும் எல்னினோ காலநிலை தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய கடுமையான வெப்பநிலை ஆகியவற்றிலிருந்து மாணவர்களை பாதுகாப்பதற்கான அறிவுறுத்தல்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பரீட்சை நிலையங்களின் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருத்தல், நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அகற்றுதல், குடிநீர் மற்றும் காற்றோட்ட வசதிகளை உறுதிப்படுத்துதல் போன்ற விடயங்களும் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டியுள்ளது. அதிக வெப்பநிலை நிலவும் பகுதிகளில் மாணவர்கள் நீரிழப்பு உள்ளாகாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள், போதுமான குடிநீர் வசதி மற்றும் அவசர மருத்துவ உதவி என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வெப்ப அலை, டெங்கு மற்றும் சீரற்ற வானிலை ஆகிய 3 விதமான அபாயங்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருப்பது பரீட்சை நிர்வாகத்திற்கு மேலதிக பொறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரீட்சைகள் நடைபெறும் காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமைகளை கையாள்வதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய விசேட செயற்பாட்டு நிலையம் ஒன்றை நிறுவியுள்ளது. நாட்டின் 25 மாவட்டங்களிலிருந்தும் பெறப்படும் தகவல்கள் இந்த நிலையத்தினூடாக ஒருங்கிணைக்கப்படும் என்று ஒரு மாவட்டத்தின் வெள்ளம், மண் சரிவு, பலத்த காற்று அல்லது போக்குவரத்து தடை ஏற்பட்டால் அது தொடர்பான தகவல்கள் உடனடியாக பெற்று உரிய அதிகாரிகளுக்கு அறிவிப்பதற்கும் விரைவான தீர்மானங்களை ஏற்படுத்துவதற்கும் இந்த கட்டமைப்பு உதவும். மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகள், மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், கல்வி அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் ஆகியோருக்கு இடையிலான தொடர்பும் இதனூடாக வலுப்படுத்தப்பட உள்ளது. எதிர்பாராத அவசர அனர்த்த நிலை ஏற்பட்டால் உடனடியாக செயற்படுவதற்காக முப்படையினரும் போலீசாரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வதில் வீதி தடைகளை சமாளித்தல், பரீட்சை வினாத்தாள்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அவசர தேவைகளும் இவர்களின் உதவி பெறப்படாவிட்டால் இத்தகைய நடவடிக்கைகளை பரீட்சைகள் திட்டமிட்டவாறு நடத்துவதற்கான அரசு நிர்வாகத்தின் தயார் நிலையை வெளிப்படுத்தினாலும் களநிலையில் அந்த ஏற்பாடுகள் எவ்வளவு விரைவாக செயற்படுத்தப்படுகின்றன என்பதை அவற்றின் வெற்றியை தீர்மானிக்கும். அதிகாரிகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பெற்றோர்களும் மாணவர்களும் தமது
தமது பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும். பரீட்சை நிலையத்திற்கு செல்லும் பாதையின் நிலைமை, மாற்று வழிகளில் மற்றும் பணத்திற்கு தேவையான நேரம் என்பவற்றை முன்கூட்டியே அறிந்து கொள்வது அவசியம். சீரற்ற வானிலை நிலவும் பகுதிகளில் வழக்கத்தை விட முன்னதாக வீட்டிலிருந்து புறப்படுவது தாமதங்களை தவிர்க்க உதவும். வதந்திகள் அல்லது உறுதிப்படுத்தப்படாத சமூக ஊடக பதிவுகளை நம்பாமல் பரீட்சைகள் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் உத்தியோகபூர்வ அரசு நிறுவனங்களை வெளியிடும் அறிவிப்புகளை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். பரீட்சைகளை இடையூறுகளின்றி நடத்துவது பரீட்சைகள் திணைக்களத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அனர்த்த முகாமைத்துவ, சுகாதாரம், போக்குவரத்து, பாதுகாப்பு மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய பல துறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு இதில் அவசியமாகின்றது. 24 மணி நேர செயல்பாட்டு நிலைமையும் 25 மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் தயார்நிலை ஆகியவை வலுவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக தோன்றுகின்றன.